ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தை அமாவாசையானது எப்பொழுது வருகிறது, இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன, இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியானது ஏற்படுது. இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இந்த தை அமாவாசையின் போது பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும், அதேபோல் அமாவாசையின் போது பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஒரு ஆண்டின் 3 அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதன்படி பார்க்கும் பொழுது புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை ஆகியவை மிகவும் சிறப்பு பெற்றதாக பார்த்திங்கன்னா கருதப்படுது. தை மாதம் என்பது தேவர்களுக்கான விடியற்காலை நேரம் என பார்த்திங்கன்னா நம்பப்படுது. இதனுடைய காரணமாக முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நேரமாக இது பார்த்திங்கன்னா சொல்லப்படுதுங்க. தை அமாவாசையானது வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி அன்று நிகழ இருக்கிறது. அதனால அன்று காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை கொடுக்கலாம். அதற்கு பிறகு காலை 9 மணி முதல் 11:55 மணி வரை பார்த்திங்கன்னா தர்ப்பணத்தை நீங்கள் கொடுக்கலாங்க. இந்த தை அமாவாசையுடன் பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. அந்த வகையில் 29ஆம் தேதி காலை 9:21 மணிக்கு பின்னர் திருவோண நட்சத்திரங்களானது அமைகிறது. உணவு படையலுக்கான நேரமாக மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. காலை விளக்கு ஏற்றி வழிபடுவதற்காக 6 மணி முதல் 7 மணி வரை உகந்த நேரமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த குறிப்பிட்ட நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பணிகளை பார்த்திங்கன்னா மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் நீர்நிலைகள், வீடு ஆகிய இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை கொடுக்கலாம். தர்ப்பணம் செய்த பின்னர் அன்றைய தினம் நிச்சயமாக அன்னதானத்தையும் செய்ய வேண்டும். இதனை செய்த பின்னர் மாலை நேரத்தில் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றுவது சிறப்பான ஒரு அமைப்பாக சொல்லப்படுது. இந்த கடகராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த தை அமாவாசையின் போது இந்த கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகளானது எப்படி காணப்படுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் தான் இந்த கடகராசிக்காரர்களினுடைய பலன்களானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ இவர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், அதேபோல் மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வக்ர நிலையில் இருக்கின்ற, கன்னியில் கேது பகவான், மகர ராசியில் புதாத்திய யோகம், கும்பத்தில் சனி பகவான் மூல திரிகோண ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கிறாரு. மீனத்தில் சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரக நிலைகளானது இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களானது பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகுவுடன் சுக்கிர பகவான் சேர்ந்து அமர்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளானது ஏற்படுங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து வந்தவர்களுக்கு இப்பொழுது 2வது திருமணங்களானது கைகூடி வரும். 9-11க்கு உடையவர்கள் பரிவர்த்தனை அடைகின்றனர். 7க்குரியவர் 8ஆம் இடத்தில் அமர்வதனால முதல் திருமணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணங்களானது கைகூடி வரும். 2வது திருமணத்திற்கு பொருத்தம் பார்த்து நேரம் பார்த்து திருமணத்தில் இறங்குவது நல்லது. வெளிநாட்டு வாய்ப்புகளானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க. வேலையில் நெருக்கடியை சந்தித்து வருபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சமாளித்து கொண்டு போவது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய தனஸ்தாதிபதி சூரிய பகவான் இந்த ஒரு காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செல்வதனால வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கவனமாக இருப்பது அவசியம். வீண் வாக்குவாதங்களை பார்த்திங்கன்னா தவிர்ப்பது, பிறரை விமர்சிப்பது, நிர்வாகத்திற்கு பார்த்திங்கன்னா எதிராக பேசாமல் இருப்பது நல்லது. புதன் பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதனால திருமண செய்திகளானது உங்களுக்கு கூடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். புதன் 8ஆம் இடத்திற்கு செல்வதனால் செல்போன், நகை போன்றவை காணாமல் போவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. கைகளில் அடிபடுவதற்கு வாய்ப்புகளானது உள்ளது. அதே போல் பொருளாதார ரீதியாக லாபத்தில் குரு பகவான் இருப்பது நல்ல நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பொருளாதார உயர்வை நீங்கள் காண்பீர்கள். வேலையில் இடமாற்றங்களானது உண்டாகும்.
வேலையில் மனக்கசப்போடு வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லது. அக்கம் பக்கத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டுவதற்கு வாய்ப்புகளும் உள்ளன. மேலுமே பாக்கியஸ்தானத்தில் உள்ள சுக்கிர பகவான், லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு அல்லது மாநிலத்தில் வேலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். எலக்ட்ரானிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்களானது ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தாலுமே கூட சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கம்யூனிகேஷனல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகளும் உள்ளதுங்க. அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் பெருக மாணவர்கள் பார்த்திங்கன்னா சில வழிபாடுகளையும் பார்த்திங்கன்னா செய்து கொள்ள வேண்டும். ஹைகிரீவர் வழிபாடு செய்வது நல்லது. கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதனால மாணவர்கள் திரும்ப திரும்ப படித்து கொண்டு இருப்பதில் மட்டுமே கவனத்தை செலுத்துவது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நன்மைகள் நிறைந்ததாக அமையும். மறைமுக எதிரிகளை வெற்றி பெறுவீர்கள். கடினமான சூழ்நிலையில் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். உங்களுடைய புகழானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. வீடு நிலம் வாங்கக்கூடிய முயற்சியில் சாதகமான பலன்களானது ஏற்படும். வணிகத்தில் பயணங்களால் பயனடைவீர்கள். எழுத்து பத்திரிகை துறையில் எதிர்பார்த்ததை விட இப்பொழுது அதிக பணத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். சேமிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகும். முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு. முன்னேற்றத்திற்கு தடைகளானது பார்த்திங்கன்னா இருக்காதுங்க. புதிய பொருட்களினுடைய சேர்க்கையானது இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஆதாயங்களும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆனாலுமே மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டினுடைய காரணமாக குடும்பத்தில் அடிக்கடி பார்த்திங்கன்னா வீண் வாக்குவாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வகையில் பெருமையானது பார்த்திங்கன்னா சேருங்க. உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. அவர்களில் சிலர் மூலம் பார்த்திங்கன்னா ஆதாயங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகளும் உண்டுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் நலனில் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ளவும். உத்தியோகத்தில் பணிச்சுமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தவும். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறீங்க. தொழில் வியாபாரங்களானது நன்றாகவே இருக்கும். போட்டிகளானது பார்த்திங்கன்னா குறையுங்க. சக வியாபாரிகள் இணக்கமாகவே நடந்து கொள்வார்கள். சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணத்தை மேற்கொள்ளவும் நேரிடும். பங்குதாரர்கள் அனுசரணையாகவே இருப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையுமே பார்த்திங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். காதல் உறவில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் வெளிப்புற தாக்கங்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையை நடத்துவது கடினமாக இருக்கலாம். உங்களுடைய துணையுடன் பழகும்போது அமைதியாகவும் அதேபோல் இருக்கணுங்க. பழைய உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகள் இணக்கமாக இருக்கலாம். குழந்தைகளுடனான தொடர்புகள் சவாலானதாக தான் இருக்கும். அதேபோல் அவர்கள் தொந்தரவான நடத்தையை பார்த்திங்கன்னா காட்டும்போது பொறுமையாக இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்களுக்கு நிதி சூழ்நிலையில் முன்னேற்றங்களானது இருக்கலாங்க. பல கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வங்கி இருப்புகளை மேம்படுத்த வாய்ப்புகளும் இருக்கு. இந்த முன்னேற்றத்தை உங்களுடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுடன் கொண்டாடுவார்கள். அவர்களுடைய ஆதரவு உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய உதவும் அப்படின்னு சொல்லலாம். கவனம் செலுத்துவதும் புத்திசாலித்தனமாக நிதி தேர்வுகளை செய்யவும் இது உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய தொழில்முறை முன்னேற்றங்களாக இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானங்களானது பார்த்திங்கன்னா கூடும். சக ஊழியர்களும் நிர்வாகத்தினரும் அதிக ஆதரவாகவே இருப்பார்கள். சாஃப்ட்வேர் துறையில் இருப்பவர்கள் வேலையில் விடாமுயற்சியால் பார்த்திங்கன்னா வேலை செய்பவர்களிடம் அனுகூலத்தை பார்த்திங்கன்னா பெறலாங்க. மேலுமே உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் மற்றும் மனநலத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நேர்மறை ஆற்றல் மன உறுதியை வளர்க்கும். இருப்பினுமே உங்களுடைய உணவில் கவனமாக இருக்க வேண்டும்.
ஏனெனில் நீங்கள் செரிமான பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கலாம். குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.